சிக்கன் பிரியாணி, காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஞ்சள் சோறு, ஃபிஷ் கட்லட், ரைத்தா, சாத்து முட்டை. ஸோ இவ்வளவும் வச்சு இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. சாப்பிட்டு முடிய பாயாசம். அதுல டேஸ்ட் பார்த்துருக்காங்க. ரஞ்சரவணி கரண்டி வச்சு ஸ்மூன் அடை போக மாட்டியா? இவ்வளவு வச்சா எதுவும் சாப்பிட்றதே தெரியாது சத்தியமா. ரெண்டு கூட டிஷ் வைக்கணும்டா. அப்புறம் டேபிள ஜோதிச்சேன். அப்புறம் திருப்பி இந்த படையில பார்த்து யாராச்சும் கணக்குன்னு வச்சிருக்காங்கப்பா. பாயாசம் லைட்டாக பாயாசம் செய்கிறது தான், அப்படியே தான் பாயாசம். அண்ட் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து கிரேப்ஸு அண்ட் காஜு. பாவ் நீட்டாக வட்டியாக பழிச்சு துறைச்சி இந்த கழுவுன மாதிரி இதே இப்படி செய்ய நெஞ்சா ரெடி பிளேட் கழுவுறது வேலை கூட ஆகிடு. அம்மா ஒரு ஹோட்டலில் திறந்தா இங்கே எல்லா பேர் ஹோட்டலும் படுத்து பா. இந்த சிக்கன் இருக்குல்ல ப்ரோ, அந்த சிக்கன் ரெண்டு விதமான ரைஸ் இருக்கு ப்ரோ. நான் ரெண்டுலேயும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, நான் முதல்ல இது தான் ட்ரை பண்ண. அதாவது உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக கூட அருமையான அற்புதமான சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஸோ அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் இன்று முதல் முற்றுப்புள்ளி. இறுதி கட்டத்தில் இவ்வளவு சாப்பாடு இப்படி பிறந்து வாங்க இப்படி பெரிய நன்றி சொல்கிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. ஓகே, என்னோட சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக வந்து டயட்டில் இருக்கு. நான் தொடங்கிட்டான். சரி, நீ சொல்லு. அதாவது உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக கூட அருமையான அற்புதமான சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஸோ அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் இன்று முதல் முற்றுப்புள்ளி. என்ன அப்படி சொல்லி இன்னையோட உங்களுக்கு அந்த விதவிதமாக சமைச்சு கொடுத்த சாப்பாடு இனிமேல் உங்களுக்கு கிடையாது. அப்படியே முடிச்சு வைக்க போகிறோம். சரி, அப்போ இனி டயட் ஃபாலோ பண்ணுறேன். பரவாயில்ல. என்ன ஓகே, அப்போ உண்மையிலே வந்து இன்றைக்கு இறுதியாக நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தாண்டி ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு. அதோடு சேர்ந்து உண்மையிலே அந்த சாப்பாடு எல்லாம் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலே இப்படி சொல்லக்குள்ள நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க முடிச்சு கொள்ள போகிறோம்னு சொல்லி. என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமைச்சு கொண்டு இருந்த செஃப் எங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறா. ஆமாம், அதாவது அம்மா நாட்டுக்கு மறுபடியும் திரும்ப போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாரையுமே சந்தித்து எல்லா பேருக்குமே விருந்து போடுற மாதிரி ஒரு ஃபேவல் பார்ட்டின்னு வச்சு கொள்ளுங்களேன். என்னென்ன ஸோ விடைபெறும் நாள். ஸோ இந்த பிரியா விடையை வந்து சமைச்சு இந்த சாப்பாடோட பிரியாவோட கொடுக்கணும் போது தான் மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல வார்த்தையால். சாப்பிட்டு காட்டு நான் சொல்கிறேன். உனக்கு உனக்கு அதான் நீ சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், போன தரம் அம்மா வந்திருக்கையில் வந்து ஃபேமிலி ஒட்டுமொத்த எல்லாரையுமே கூட்டிகிட்டு கொண்டு வந்து உன்னிச்சையில் ஸோ எல்லாருக்குமே சமைச்சு ஒரு விருந்தொன்று தந்திருந்தவங்க வந்து அவங்களே எல்லாம் கூட்டிகிட்டு போய் உண்மையிலே அதுக்கே நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அண்ட் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நன்றி கடன் பட்டிருக்கா, வருஷம் நன்றி கடன் பண்ண வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்படி சொன்னதான் அடுத்த தரம் திரும்ப வந்து சாப்பிடுறோம் அப்படி. அப்போ இந்த தரம் வந்து நாங்களும் இப்படி தெரியும் உங்களுக்கு ஒரு வேலையாக ஜாழ்ப்பாணம் நோடி தெரிஞ்சால வந்து எங்களை டீமுக்கு மட்டும் சமைச்சு இங்கே அவங்க நிறைய நாள் கேட்டுக்கொண்டே இருந்தவங்கள்ட்ட எடுத்து இருந்தாங்க சமைப்பேன் சொல்லி. அப்போ நாளைக்கு போக போகிறா. இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட வீட்டிலேயே நான் சாப்பாடு அரேஞ்ச் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் என்ன வேணுமென்று கேட்கல. நான் நிறைய நாளாக வந்து என்ன சொல்லி கொண்டு வந்தேன், தம் பிரியாணி செய்யுங்க சொல்லி. அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் நினைச்சிருந்தோம் நார்மலாக ஒரு பிரியாணியை செஞ்சு முடிச்சிருந்தா போதும், நார்மலான்னு சொல்லக்கூடாது, அது செஞ்சுருந்தாலே சந்தோஷம் சொல்லி. ஆனால் அங்கே பார்த்தா விதவிதமாக வித்தியாசமான பார்க்காத பல ஃபுட் ஐட்டம்லாம் வந்து வச்சிருக்காங்க. என்ன வாயை செய்து வெளுப்பன் வீடியோவில் நிறைய பேர் இப்படி தான் மோமெண்ட் அடிச்சு கொண்டிருக்காங்க சாப்பிடுவோம் பார்த்தே. நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். அவனையில் நம்பி அவடத்தை விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எல்லா பேரும் வாய் அசைச்சிட்டு இருக்கு. பார்க்குறோம், நாங்கள் இன்னும் அழுதுருவோம். சாப்பிட தொடங்கிட்டு தெரியல. அப்போ விதவிதமான நிறைய சாப்பாடுகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு வந்து வந்து அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அதை டேஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். யாரோட வயிறு வந்து எரிச்சிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் எங்களோட வயிறு எரியறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி எதுவும் இதேஞ்சிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பாட்டை பார்க்கலாம். வேர்டன் ஸ்டைல் அடிவில் போவார் அவனுங்களுக்கு. இங்கே எல்லா பேரும் வாய் மசை மூடித்தானே தான் அவனுக்கு. இங்கே சாப்பாடு பக்கம் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இங்கே ப்ரூஃப் வச்சுக்கண்டா.
உண்மையிலே நாங்கள் சொல்கிறோம் வந்து என்ன பிரச்சனை நீங்கள் சொல்கிறேன் நிறைய வீடியோவில் சமைக்கக்குள்ளே வந்து எடுத்து சாப்பிட்றாங்க டீசெண்டான படிகளில் வந்து இப்போ நீங்கள் டீசென்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை நண்பர்களோட இவ்வளோ அப்படியான பண்ணல் தான் இருக்குது. இப்போ பாருங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடியோக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டு வரோன்றது கிடையாது வந்து அதில் காட்டுறேன். கொசு விதைக்கிற நிற்கிறான்டா அதில் ரெண்டு ஒட்டின்னு எடுத்து சாப்பிடுறது வரேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பசிக்கிற எல்லாருக்கும் உங்களை தான் கொமெண்ட் இதுல நான் எண்ணி வச்சேன். சரியா 50 பீஸ் இருந்து தெரியுமா? என் டீம் வந்து சொல்றதுக்கு ஏதாவது இருக்குங்க, எல்லாரும் கொமெண்ட் அடிச்சு கிளிக்கிறாங்க சும்மா. இதுல 50 பீஸ் இருந்து தெரியுமா? 49 வரைக்கும். அது என்னன்றது தெரியுமா உனக்கு? என்னன்றது தெரியுமா? அது வந்து காலா. ஸோ அம்மாவோட கைப்பட சமைச்ச சாப்பாடுகள் எங்களுக்கு சத்தியமா பேர்லாம் தெரியாது. அம்மா தயவு செய்து பேரை மட்டும் சொல்றீங்களா? சிக்கன் பிரியாணி, பீன்ஸ் எண்ணெயில் செய்தது. இது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இது வள்ளல் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஹேங்கூன் வள்ளல். அது எக் கத்தரிக்காய் பச்சடி. அது மஞ்சள் சோறு, அது ஃபிஷ் கட்லட், ரைத்தா, அது சாத்தி என்னன்னு சொல்கிறேன், சிக்கன் கபாப். ஸோ இவ்வளவும் வச்சு இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. சாப்பிட்டு முடிய பாயாசம். அதுல டேஸ்ட் பார்த்துருக்காங்க ரஞ்சரவணி கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு அடை. உண்மையிலே நாங்கள் ஒரு சமையல செஞ்சு காட்டு பார்த்துருப்பீங்க. இறுதி கட்டத்தில் இவ்வளவு சாப்பாடு இப்படி பிறந்து வாங்க எப்படி பெரிய நன்றி சொல்றேன் தெரியல. சாப்பிட்டுட்டு பிளேட் ஆச்சு கழுவி வச்சுட்டு. ஸோ ஒவ்வொரு வருடமும் வாங்கும் சமைச்சு தாங்கும். சரி, அப்ப இது வந்து என்ன? இது வந்து தம் பிரியாணியா? என்ன பிரியாணி? சூப்பர். கொத்தமல்லி தேடி பிடிச்சு எடுத்துட்டீங்க போல இருக்கு. கொத்தமல்லி எடுத்தாச்சு. கொத்தமல்லி, புதினா. இது புதினா முதல்ல புதினா என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இந்த கொத்தமல்லியை தேடுறதுக்கு பல ஃபுட் சிட்டில எல்லாம் ஏறி இறங்கி இருக்கும். இதை முக்கியமா ஒரு ஃபுட் சிட்டிக்காரங்கள் வந்து பார்க்கணும். அது எந்த ஃபுட் சிட்டின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. வீடியோல கட் பண்ணணும். ஆறு ஃபுட் சிட்டி சொல்றா? இல்லடா, ஃபுட் சிட்டில ஒரு ஃபுட் சிட்டில. அந்த ஃபுட் சிட்டில இது தேடி தேடி ஏறி ஓகே. கைய கழுவுங்க. இவன் மட்டும் நீங்கள் பாரு வீடியோவில் இப்போ டீசெண்டாக இருக்கிறான். ஏன்டா அந்த கூட சாப்பாடை இடையில எடுத்துட்டு சாப்பிட்றது வேணும் தான். அதுலேருந்து இப்போ நீங்கள் கொமாண்ட் அடிச்சு அவனை இருக்க வச்சுட்டு பாருங்க எவ்வளோ டீசெண்டாக. இவ்வளோ பெரிய ஒரு பெடியனை வந்து எப்படி தெரியும் இவன் எடுத்து சாப்பிட்றான்னு தெரியும். அடுத்து உனக்கு தான் நீ தான் எல்லாரும் வீடியோவை எடுத்து பார்க்குறீங்க. என்ன தெரியுமாடா, ஏதோ காட்டில் நடந்து வந்து நீங்களாண்டா பரவாயில்ல சாப்பிடலாம். நீ வீடியோவில் வரல. வைரா அதில் இப்பதான் நல்லா புள்ளையா காய்ச்சி வச்சிருக்கோம். உங்களை பற்றி நல்லா இல்ல அப்பாடா சாப்பாட்டை சும்மா பார்த்து போட்டாடா இருந்தீங்க. அதுல டேஸ்ட்டும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இருக்குங்க. ஓகே, அப்போ வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு சாப்பாடு. தடப்புடலான விருந்துடா அது. ராஜ விருந்துடா. சேவியட்டால துடைக்கிற பாட்டியும் இருக்கு. அவங்க சேவியட்டால துடைச்சு கொள்வாங்க. கொஞ்சம் வந்து நம்ம நல்லா அலசி கழுவுற வாட்டி நம்ம இலங்கை. ஓகே, ஸோ வந்து 2 விதமான ரைஸ் இருக்கு ப்ரோ. நான் 2லையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ப்ரோ. ஓகே, நான் முதல்ல இது தான் ட்ரை பண்ணப்போ. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து ஜெலோ ரைஸ் ப்ரோ. அண்ட் ஜெலோக்கு மட்டுமே. இது வந்து தம் ப்ரோ. தம் பிரியாணி மற்றபடி நாங்கள் வர வந்து எடுத்து வைங்க. கூட வைக்காதா? அது நம்ம அப்படிதான் ப்ரோ எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது. சரி, வை என்னது வைக்கணுமா? ஓகே, என்னடா இது? ஸோ கத்தரிக்காய் பச்சடி. அம்மா வரேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். காளான் சாப்பிட்டு வாங்க. இவ்வளவு வச்சா எது சாப்பிட்றதே தெரியாது சத்தியமா. ரைத்தா, இது ஒரு முட்டை அண்டு பாவ்
இங்கே பாரு படையலை பாரு. இந்த படையலை பார்த்து யாராச்சும் கணக்குன்னு வச்சிடாங்கப்பா. இந்த சிக்கன் இருக்குல்ல ப்ரோ, அந்த சிக்கன் எனக்கு ரிவ்யூ பண்ண மனசு இல்லைடா. எந்த அம்மே சாப்பாடு அடி பொலியானு நின்ற காலம் நான் கழுவுண்டு. இவட தேசத்து இப்படி ஒரு சாப்பாடை நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணிட்டு இல்ல. கேரளாவில் போய் சாப்பாடு இல்லையா? கேரளாவில் போனால் அதான் கேரளாவுல புட்டு கறி மீன் கறி அதான் சொல்லுங்கம்மா. கடலைக்கறி முக்கியம். கடலைக்கறின்னு புட்டு கேரளா சாப்பாடு நான் நேரம் அப்போ பழைய தாங்க பூடு, கேரளா பூடு, ஸ்ரீலங்கன் பூடு, இந்தியன் பூடு, வெள்ளை பூடு, சைனீஸ். கேரளாவில் நீ ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டா. இத்தனை வாங்கி அங்கே போடுனாங்க. பாயால பப்படுறதா. இருக்கு சரியா? இன்றைக்கு 1 மணிக்கு ஆச்சு நின்று ஃபுல்லாக அலசி முடிச்சு போடாம. அப்படி இருக்கு. அடி போலி அடி போலி பிச்சு உதறுது சாப்பாடு. நீ சாப்பிடுங்களே யோசிக்க சாப்பிடுறோம் இல்ல. அங்குமே நான் டேஸ்ட் பண்ணல. கடைசியா போட்டு கொண்டு வச்சிருக்கேன். அங்குமெண்டா என்ன நீங்க வள்ளலன்ற என்ன? நான் மரக்கறி சாப்பிடுறேன். சாப்பிடுறியா? மீன் சட்டி என்ன எடுக்கணும்? கங்குனுக்குள்ள ராலா கூனி ஆட் பண்ணிக்கிங்க. குட்டி குட்டி நல்லா ஃப்ரெஷ்ல ட்ரை தான். என்ன ப்ரோ கல்வியத்துக்கு தருவாங்க. சாப்பாடு எடுத்தீங்க. ஓண்டா உனக்கு என்ன எடுக்கணும்னு தெரியா போயிடு. சவுண்ட் கேக்குது. இல்லை இப்படி உண்மையில பெஸ்ட்டுக்கு நான் சோடா குடிச்சிருக்க மாட்டேன். நீங்க எங்க குடிச்சே? இங்கே குடிச்சு சோடா எடுக்கலாம். சோடா இருக்கா? எடுங்க ப்ரோ எடுங்க ப்ரோ. டயர்டு இல்லை இன்றைக்கு. இந்த சிக்கன் பீஸ் இருக்குல்ல, சிக்கன் பீஸ் பா எல்லாத்தையும் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. தூளும் தயிரும் சோறும். கிடைக்கிற சோறை சாப்பிடணும். கிடைக்கிற அடிக்கும். இது வட்டி ஒன்று வெங்கி நீ அடி ப்ரோ, நீ அடி. பேஸ்ட்டு போடுறது ஒன்றா ஃபுல்லாக நோம்பில் இருந்துட்டு இருந்த சாப்பாடை சாப்பிடணும். அப்போ இறக்கலாம். அவன் சோடா குடிக்கல. யாரு? நான் குடிச்சான். குடிக்காதா? அதான் சொல்ல இறக்குறேன். சாப்பாடு ரிவ்யூ சொல்லணும். சொல்லு எப்படி சாப்பாடு கடைசியா சாப்பிட சொல்றேன். சொல்லு பிரச்சனை. சாப்பிட்டு கொண்டு போகல. நல்லா இல்லை. இது நல்லா 2வது எடுத்துக்கொண்டு சாப்பிட்றோம். இறைச்சி அது எப்போ நல்லா தயாரிக்கும். சாப்பிட நல்லா நீங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் அடி. நான் ஸ்பெஷலாக சொல்லுவேன். நம்ம ரைத்தா ஃபேவரட். ரைத்தா அது செம்மையாக அடி. உண்மையாக நல்லா தான் இருக்குது. ரைத்தா நல்லா இருக்குது. எனக்கும் ரைத்தா சரியான இருக்கும். நீங்கள் ப்ரோ சொல்லுங்க. வார்த்தை இல்லாமல் வாயடிச்சு போய் தம்புறோம். கத்தரிக்காய் பொரியல் நல்ல வெட்டு, அதோட இறைச்சி பொரியல் நல்ல செம்மையாரி, அதோட சேர்ந்து கட்டு கட்டு நல்லா கட்டு எல்லாம் முடிய உங்களுக்கு இருக்கு. புட்டு சொல்லி வேலை இல்லை. அம்மா ஒரு ஹோட்டல்ல திறந்தா இங்க எல்லா பேர் ஹோட்டலும் படுத்து. அம்மா என்ன அங்க இருக்கு மக்களை நம்ம ஹோட்டல்ல அங்கே போன இருக்கிறேன். 12 மணி 1 மணி அங்க 2 மணி 2 மணிக்கு வாங்க 2-2:30 மணி பக்கத்தில் இருக்கோம். அஞ்சு ப்ளீஸ் நெக்ஸ்ட் சன்லைஸ் ஆமினா அந்த டைம் ஒரே
நான் மைசூரி அக்கான்றான் ஸ்டார்ட்ல போட்டோ பார்த்துட்டு எல்லாரும் அதான் அக்கான்னு நினைச்சு அப்போ கொஞ்சம் ஃபோன் கூட காய்ச்சோம் அம்மான்னு தெரிஞ்சது ஒரு ஃபோன் ஆன்சரும் இல்லை ஆன்சரே இல்லை. எப்படி பார்த்தியா இறக்குறது கஷ்டப்படுறான்னா 3 நாளைக்கு இது அப்படி சாப்பிடுவாங்க. டேய் அரங்குறியா அது யாரு குடிச்சா? சொன்னாங்க அவன் முடிச்சு பாப்பா சொன்னாங்க முடிச்சு இது பாப்பா சோடா. லெமனேட். ப்ரோ உங்களுக்கு ரெண்டு நல்லா நல்லா அவ்வளவுதான் இருக்கு. வண்டி தர வேண்டவோ? சோடா வேண்டாம். பாருங்க திறக்காமங்க உலகம் தாங்க மடுதி நல்லா பெரிய ஒரு உலகையா உலகம் இல்லையா அவனுக்கு நான் காலமே சாப்பிட வந்தேன் அவனோட சாப்பாடு காணும் இது சாப்பிடுங்க. என்ன இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு பயிறு நிறைஞ்சது இல்லாட்டி போய் இழுப்போம் இழுவு இதை விட நல்லா செய்யலாம். இது சாமான் தேடி பிடிக்கிறது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது எப்படி இருந்தது தெரியுமா ப்ரோ அப்படி இருந்தது இப்போ பாருங்க ப்ரோ எப்படி இருக்கு இந்த தட்டு காலி இது காலி இது இன்னும் கொஞ்சம் இருக்கு அண்ட் இதுலயும் கொஞ்சம் இருக்கு ரைத்தா ஃபுல்லா இருந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க இதை பாருங்க 3 குச்சி மட்டும்தான் இருக்கு இன்னும் கிளியர் பண்ணக்கூடாது. இன்னுமா முடியல தலைவர் இப்போ தான் இறக்கிருக்கு தலைவர் வந்து கொஞ்சம் அவனில் எல்லாம் அப்புறம் கலாய்ச்சதுனால கூடலாம் இல்லை பிளேட்டில் கொஞ்சம் பட்டம் படாத மாதிரி கொஞ்சமாக சிக்கன் எல்லாம் கூட சிக்கன் எடுக்கல 2 சிக்கன் பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கிறார் அவரு இல்ல அது நான் 2 பீஸ் நினைச்சேன்னா நான் சோத்துக்குள்ள ஒன்று மறைஞ்சிருக்கி 2 தானா ஓகே 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 அவன் ஏன் கைக்கான் தெரியுமா அவருக்கு அவன் இப்ப 3வது போறான் அதை சமாளிக்கிறதுக்கு பெண்ணை இதை சாப்பிட்றான் உங்கள தெரியும் 3 அரிப்பு பீஸ் 3வது பீஸ் இது இவன் மட்டும் தான் ஆரம்பத்தில் எடுத்த ஜிப்பு வரைக்கும் சாப்பிட்றான் சொல்லி நினைச்சிடாதீங்க சோறு மட்டும்தான் ஒரு வாட்டிக்குள்ள வச்சு எடுத்தோம் மற்றதெல்லாம் வந்து 2-3 தரம் வச்சு எடுத்துட்டு தான் அது உண்மைதான் அடுத்த அலைஞ்சால பாருங்க வட நீட்டா வட்டியா வலிச்சு துறைச்சி இந்த கழுவுன மாதிரி இப்படி செய்ய நினைஞ்சாரா டேய் பிளேட் கழுவுறது வேலை வைக்க கூடாது நாக்க போட்டு நக்கணமா வச்சிருக்கான்டா அவன் நாரப்பயலே சரி டேய் அவனுக்கு பிங்கங்கடல தண்ணி கொடுத்தீங்களா என்ன ப்ரோ ஐஸா நீங்க நல்லா ஐஸ் அடிக்கிறீங்க ப்ரோ ப்ரோ அது பக்கத்துல ஸ்வீட் இருக்கு பாயாசம் இது வித்தியாசமான பாயாசம் பிரதர் நீங்க பாயாசம் குடிக்காட்டி அதுக்குள்ள இருக்கிற இதை மட்டும் எடுப்பீங்கன்னு தெரியும் கிரேப்ஸு என்ன விளக்கம் பண்ணிருக்கீங்களா ஒரு நாள் தந்து ஒரு கொஞ்சம் அந்த எல்லையை மீறி குடிச்சிட்டேன் போல ஒரு சின்ன வயசுல ஒரு அந்த அதுல இருந்து இதை கண்ட கொஞ்சம் சிக்க எல்லையே மீறி எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டு நித்திரோண்டு படுத்தாலும் சாப்பிட்றீங்க தானே இல்ல அப்படின்னா எல்லையை மீறி எல்லையே மீறி எவ்வளவு சோடா குடிச்சாலும் வயிற்றுக்கு இழுத்தாலும் நீங்க திரும்பியும் குடிக்கல தானே இது வந்து குடிக்காம விட்டுருக்கீங்களா இது மட்டும்தான் சின்ன வயசுல எரிஞ்சு அது சின்ன வயசுல எரிஞ்சு தானே அப்போ பிடிங்க வர அப்போ நம்ம பார்ப்போம் பிடிக்கின்ற ஒரு தீர சொல்ல எடுத்து பாவ் கிரேப்ஸ் கும்பம் இதுல என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பாயாசம் லைட்டாக பாயாசம் செய்கிறது தான் அப்படியே தான் பாயாசம் அண்ட் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்து கிரேப்ஸு அண்ட் காஜு பாவ் நிறைய போடணும். மாம்பழம் அதெல்லாம் போடணும். அழகா ஐஸ்கிரீம் எல்லாம் வைத்துதான் கொஞ்சம் தருவா இன்னும் ஐயோ அடி பொழி வேற லெவல் டேஸ்ட் ஒரு சாப்பாடு உண்மையை சொல்லணும்டா ஒரு சாப்பாடு செய்கிறது வந்து இவ்வளோ நேரம் எடுக்கும் காலையில் எழும்பி எங்களுக்காக எங்களோட டீமுக்காக வந்து இவ்வளோ சாப்பாடு வெரைட்டி நாங்கள் ஆட்டோக்குள்ள வந்து சிம்பிளாக சொல்லி இதுன்னு சொல்லி அவ்வளோ சாப்பாடு சமைச்சு தந்தேன் அம்மாவுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்லி எங்களுடைய நிர்வாகம் சார்பாக மனமுவர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வருடாவருடம் தங்களின் இந்த வருகைக்காக காத்திருக்கிறோம் அன்னதானம் மற்றும் தாக்க சாந்தி ஏற்பாடுகளை செய்து எங்களுடைய பசியாற்றுமாறு எங்களுடைய நிர்வாகம் சார்பாக மீண்டும் அந்த அறிவித்தலை அன்புடனும் பண்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளோ சாப்பாடு சமைச்சிருக்கீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் என்ன சமைக்க தூங்கினேன் 11 தான் 11 மணிக்கு அதுக்குள்ளே செஞ்சுட்டேன். எல்லாம் பேரப்பிள்ளைகள் வெட்டி தந்தவங்க தானே அவங்க எல்லாம் வெட்டி கட்டி எல்லாம் பக்கத்தில் எல்லாம் செய்திருந்தாங்க. பொரியல் வேலையை ஒரு பக்கம் செய்தாங்க. சரி ஓகே. ஆனால் நான் 12:30க்கு 1 மணிக்கு முடிச்சிருப்பேன். கேஸ் ஒன்று சின்ன கேஸ் தானே அதில் வெரைட்டி செய்யணுன்ற பிளான்
அதுவும் இந்த வேணாலுக்கு சமைச்சு கொடுக்கணும். இன்னும் 2 செய்யணும் இருந்தேன் நான். இன்னும் 2 கூட டிஷ் வைக்கணும்டா. அப்புறம் டேபிள ஜோதிச்சேன். அப்புறம் திருப்பி நீ சொல்லி தான் 3 மணிக்கு வந்துருக்கோம். இந்த தண்டைச்சோறுகளுக்கு இந்த சோறு போடுறதே பெரிய விஷயம். பாவம் திவி ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நிறைய அவ காலையிலே 6 மணிக்கு எழுப்பிட்டா எல்லாம் செய்து தந்தா. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுங்க. எல்லாம் செய்து சாப்பிட்டா நன்றி சொல்லுங்கடா. அங்க இருக்கணும் 2வது ரிப்ல அவன் டயட் போன நீங்க கலைக்கிறீங்க எடுத்த வேண்டாம். அது இன்னைக்கு மட்டும் தானே என்னமா நாளைக்கெல்லாம் ஒரு ரொட்டி தெரியுமா? குருமாவும் சப்பாத்தி செய்ய இருந்தேன் நான். டைம் பாஸ் ஆயிடுது. என்ன இதுக்குள்ளேயுமா மாவெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க பண்ணல. என்னம்மா செகண்ட் ரைப்பா இன்னும் விடவே இருக்கா? இது கிரீன் இது கத்திரிக்காய் கண்ணு ரைத்தா கொஞ்சம் கூட சாப்பிடுங்க. இந்த கியூக்கம்பரை சாப்பிடுங்க நிறைய. அதான் நல்லா. அது ஒரு நாள் தான் ப்ரோ பைப்ல சாப்பிட்டு அடுத்த நாள் இல்லை கொஞ்சம் கொண்டு வரட்டாமா தம்பி? இல்லை இங்கே இருக்கு சிவரா. ஆனா கடவுள் அறிய நான் ஒன்றுக்குமே டேஸ்ட் பார்க்கல. ஒன்றுக்குமே நான் உப்பு புளி பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த நீங்கள் தம் பிரியாணி மேட்ச் செய்யலையோ எப்படி அது எல்லாத்தையும் ஒருமிக்க போட்டா செஞ்சு? இல்லை இப்போ நான் என்ன செஞ்சேன்னா வெங்காயம் எல்லாம் பொரிச்சு எடுத்துருவோம் வெளியில் வச்சுட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சிக்கன் மசாலா பவுடர் இப்போ போட மாட்டேன். அதை செஞ்சுட்டு சிக்கன் எல்லாம் என்ன செய்வேன் அதிலே குக் பண்ணுவேன். சிக்கன்லாம் எடுத்து போட்டு அந்த கிரேவிக்குள்ளேயே ரைஸ் போடுவேங்க. ரைஸ் ஒரு ½ hour ஊற வைப்பேன். ஊற வச்சுட்டு அதுக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே மூடிட்டு பொயில போட்டு மூடி வைப்பேன். அவிஞ்சி விரைக்குள்ளே பொயில போட்டு மூடி வச்சேன்டா. அலுமினியம் பொயில் இருக்கு தானே அதை போட்டு டம் ஆயிட்டு தான். நான் டம் பிரியாணிக்கு மேலுக்கு நெருப்பு வைப்பாங்க, கனல் அள்ளி வைப்பாங்க. அது வெளியில் கரண்டில் ஒன்று எல்லாம் தலானியும் கொடுத்து ஒரு பெட்ஷீட்டும் கொடுத்துருங்க. ஆள் படுத்துக்கினது நாளைக்கு பார்சல் கட்டி கொங்க கையோட கொண்டு வாங்க. நல்லா இருந்த பொடியனுக்கு சாப்பாடை கொடுத்து இப்படி கட்டு மரம் கட்ட பாடத்தை சாய விட்டீங்களே. மழை சாய்ச்சிருச்சு. அது டேய் அளவா சாப்பிட்டா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இது வரைக்கும் இன்னைக்கு சாப்பாடு பாப்போம் காட்டு வெஜ்ஜிட்டு கொடுத்துட்டீங்களாமா? வருமா நீ படிவா படு ராஷா போக மாட்டியா? உள்ள போனத போக்காட்டு பாருங்க. சின்ன முள்ளோடத்துல 3:30 முடியுமா சாப்பாடு? 7:30 முடியுமா சாப்பாடு? நாளைக்கு காலையில. ஓ மை காட். ஆமா அது என்னண்டா வெள்ளக்கராக்கு இல்லாம வந்துடா. எல்லா சாப்பாட்டுலையும் இப்படி நிறைய சாப்பாடு வெரைட்டி இருந்தாலும் அதில் கொண்டு போய் சாப்பிடும். ஒவ்வொரு ஸ்பூன் நான் அப்படியே மாட்டு கணக்கு கொமிச்சு போட்டு அவங்க இடத்துல அந்த சின்ன டீஸ்பூன் அதெல்லாம் எடுப்பாங்க. அதில் அந்த அந்த முட்டையா 2 முட்டையா அப்படி இதில் என்ன ஒன்றா இருந்து எல்லாரும் கணக்காக இருந்தது. சரி அதோட கட்லெட் 2க்கு மேலே அப்படி உண்மையாக சொல்லு. மனசாட்சி எப்படி சொல்லு? ஓகே நீ எது சாப்பிட்டு கட்டில் கொண்டு நீ எது சாப்பிட்டு 3 நீ அதுக்கு முதல்ல எத்தனை? நீ 3. நீங்க நான் தெரியா கணக்கின்படி 2 3 4 நான் உண்டு ஆடுது. நான் கட்டல கேண்டா தெரியும் வந்து சாப்பிடல. ஆக மொத்தத்துல கட்லக் பிளேட்டே முடிச்சு விட்டீங்கடா. அவ்வளவுதான் போங்க முடிச்சு விட்டீங்க. குச்சி ரொட்டியா அதெல்லாம் குருவி ரொட்டி எல்லாமே முடிஞ்சது. எல்லாத்தையும் முடிச்சேன்டா. 2 மட்டும் மிச்சம் வச்சிருக்கீங்க. இருக்கு யாரு வச்சு இன்னும் முடியலையே சாப்பிட முடியல. கடைசியில் களத்துல அந்த ஒரு வந்திருக்காண்டே சொல்லெடுத்து. அதாவது இல்லை உண்மையிலே இத்தனை நாளும் டயட் போட தெரிந்தவன். இப்போ நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் அங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்கல வந்து சாப்பிட்றான்டான கடையில் இல்லை எனக்கு உடம்பு போதும் சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா நீங்கள் டயட் எல்லாம் கூட வச்சு போட்டு இப்போது இவன் சாப்பிட்ற மட்டும் 10,000 கலோரி வரும். ஓடுறா இதுக்கு அப்புறம் ஓடுறல இன்னொரு வெஜிட் எடுங்க.
அது போனா கரண்ட் இருக்கிறமே அங்க வந்து அங்கே நிறைய விளக்கம் இருக்கு. யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை. I know. Important person. நோ யாழ்ப்பாணம் நம்ம ஊர் மாதிரி. யா அது மட்டக்களப்பு கூட ஊர் இல்லை. மட்டக்களப்பு கிடந்து போர் அடிச்சு போயிட்டா மாதிரி. நீங்க மாதிரி. கதையை தெரியவில்லை. அப்படி இல்லை. அது என்னடா உடனே போய் திரும்பி வரையிறாரு. அதுல இருந்தா நான் ஓ அவ்வளோ தூரம் உண்மையில பஸ்ஸில் எல்லாம் பேரணும் செய்யணும். அதான் பிரச்சனை. தண்ணி எடுத்து கொண்டு எனக்கு ஒரு டவுட்ரா. இது இப்போ 4 நாளைக்கு காணும். இது வரைக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னோம். ஆனா அதுக்கு பிறகு 4-5 கப்பு தண்ணியை உள்ள எறி கொடுத்தான். அது எங்க போகுதுன்றது. தண்ணி நல்லா குடிக்கணும். சோடா ஒரு glass. சோடா ஒரு கிளாஸ். அதையும் சொன்ன மருந்து. தண்ணி நல்லா குடிக்க மாட்டேன். குடிக்க இல்ல இந்த சோடா இருக்கிற கலவரிசம் கரடா. அடே சோடா குடிக்க முடியல நீ. ஓ sorry bro. நீங்க சோரியா. பக்கத்துல இருக்கீங்க. சோரஞ்சு விடு உனக்கு சோரியா. பக்கத்துல இருக்கிறவன் தான் நல்லவனா வரது கெட்டா வர பக்கத்துல இருக்கிறவன் குத்து. இவனை போல காவலிகளை என கூட்டி தித்திரிங்க. டேய் பைர் நோ. அவனோட நீங்க ஒரு நீங்க ப்ரோ நாங்க எப்பவும் மீஞ்ச பாருங்க ப்ரோ. கட்டுப்பாட்டோட இருக்கோம் ப்ரோ. என்ன பண்றோம்? கொஞ்சம் அந்த ஹாஸ்பிடல்ல நடந்து கட்டுப்பாட்டோட இறங்கும் bro. வைதடி. இங்க தான வந்துரும் bro நேரால. ஆனா நாங்க உண்மையில எனக்கு நீ அடிச்சேன்னா சத்தி எடுத்துட்டுருவேன். பால் நான் வாந்தி எடுத்தேன்டா ப்ரோ. எப்படி இருக்குன்னு தெரியுமா? எல்லா பழங்களையும் போட்டு மிக்ஸ் ஃப்ரூட் அடிச்சு போட்டு அதுக்கு மேல இந்த பழம் சாப்பிட முடியும். அதுக்கு மேல இதெல்லாம் தூக்கிட்டா. பிரசாந்த் நீங்க எடுத்துக்காட்டா தான் சரியா இருக்கும். எங்க போனா வந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க துவங்கிறான். உனக்கு யாரா கொடுத்தா சோடா? அங்க பாடுறா சோடா. விறுவிறு மாண்டே விறுவிறு மாண்டே. இதோட ஒரு 5 டிப்ஸ் அடிச்சு புஷ் அப் அடிச்சு காட்டு. சக்தி வாக்குல ரெடி ஆகும். சரியா சக்தி பார்க்க போறீங்க. அவன் அளவா தான்டா சாப்பிடுவான். அப்ப நீ அடிடா பாடா. முதல் தரமே 3 இது எடுத்து வந்துருவாங்க போனாக்கா. இல்ல டேய் இவனுக்கு மட்டும் வீடியோல எடிட்டர் இருந்தா இருக்கான். இவனுக்கு வீடியோல கைது படுத்துற பிஜிஎம் போட்டுடா. ஜெயிலுக்கு ஆண்டா டயட்ல இருக்கிறதுக்கு முதல்ல அவன் எப்படி இருந்தாரு நீங்க பாக்கல. இப்ப பாக்குறீங்க. நான் கண் வைக்கல கண்ணெல்லாம் வைக்கலடா. இல்ல உண்மையா நடக்கிற என்னன்னு தெரிஞ்சுன்னா பாவம் அவன் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து முடிஞ்ச ஒரு கடைசியில சாப்பிட வந்தா அவன் தான் சாப்பிட்றான். இல்ல அவன் தான் சாப்பிட்றான்னு சொல்றேன். அது சொன்னா நம்புறல ஒருத்தருமா. இப்ப பாக்குறீங்க தானே குச்சி மேல குச்சிய வச்சு அடிக்கி. இன்னும் ஒரு பிளேட் அங்க இருக்கு. கவலைப்படாது. இன்னுமா மறுபடியும் சுட்டிக்க போங்க. அடங்கோய்யாங்கோ அந்த பெரிய மலையை ஒரு பெரிய மூங்கில சாய்ச்சி விட்டீங்க. அடுத்த பெரிய ஒரு பாறாங்கல்ல சாய்க்க போறீங்க. அதுக்கு தான் பிளான் பண்றீங்க. இல்ல படுத்து நிறுத்துவாங்க. அடிச்சா தேவையில்லை. எரியும். நான் எரிய வைப்பேன். எல்லா பேரும் டீஷுக்குள்ள மறுபடியும் திரும்ப பாயாசம் கொடுப்பேன். வித்தியாசமான பாயாசம் சாப்பிடுறோம். அந்த ஃப்ரூட் எல்லாம் அடிக்கி இருக்கும். சும்மாடா இவன் இப்படியா இல்ல அது அது அந்த பிரச்சனை இல்ல. இது லோட் ஆக மாட்டா என்ன செய்யும்? ஒரு டேங்கிக்குள்ள தண்ணி ஏத்துறாங்கன்னு சொன்னா இல்ல ஒரு டேங்கிக்குள்ள தண்ணி ஏத்துறாங்கன்னு சொன்னா மேல தண்ணி லோட் ஆகி மேல வழி இருந்தானே அதே மாதிரி தான். இப்ப வள உனக்கு மேல வழி ஆட்டி எடுக்க வழி எப்படி வழிஞ்சாலும் உங்களை தருவேண்ணா. அப்பா பிஜிஎம் போட்டுடுங்க அவருக்கு. நீதி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ சோறு பட்டா நோகும்னு சோத்த முழியுது முழுசா படுத்து மல்லாக்க படுத்து அதுவும் காணாதுன்னு பத்தாக்குறைக்கு பாசம் எடுத்துட்டு படக்கன்னு அடிச்சே போடாத சாப்பாடு இன்னைக்கு நீ சாப்பிட்டு புட்ட கம்பீரமா பாத்தீங்களா? உங்க வயிறு நிறைஞ்சாலே என் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான்டா. எல்லாரும் சாப்பிடுற போது சந்தோஷத்தை பார்த்தாலே எனக்கு தாண்டா அம்மா வட்டியில சோறு போட்டு குட்டிகளை தினமும் பாத்துருவாங்க. தாண்டா தாய் தாய் கண்ணால ரத்தம் வழிதோ இல்ல கண்ணீர் வழிதா?
அவ்வளோ சீரியஸ் அழுதுட்டு இருக்கேன் போனை பார்த்துட்டு இருக்கேன் இல்லைன்னா பா நீ அல்ற வீடியோ அல்றது எதுக்கு வேண்டிய தெரியுது சாப்பாடு காணாண்டால் எல்லாம் முடிய போகுதுன்றால் இல்ல மூக்கால வெளியில வந்துட்டு எழுதுறீங்களா? கவலைப்படணும் அங்கேயும் இருக்கு உள்ளுக்கு. கவலைப்படாத நண்பா, உனக்கு விடிய விடிய அம்மா கொட்டி தருவாங்க சாப்பாடு. அங்கே இருக்கு தானே தம்பி 2 பார்ஸ் சாப்பிட்டாச்சு இவங்க என்னது கையில் இருக்காங்க நாங்க சாப்பிட்டேன் அவனை கண் வைக்காங்க. ஆக்சுவலா நாங்க சாப்பிட்டோம் டேய், கண்ணு மூடு. பிரதர். டேய், ரெண்டே நீங்க கண்ணு சாப்பிடுற மூடு. அழகா ரசிக்கிறோம் பிரதர். கண்ணை மூடிடுறீங்களே மௌனம் சரியா? எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடு டக்குன்னு. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடு நீ சாப்பிடுவான். சரியா 1 2 3 எல்லாம் மூடு. இது சரி ஷேப் இல்லை நான் பேர்ல இந்த கேம் கண்ணை மூடு கண்ணை மூடிது. கண்ணை மூட முடியாது. எல்லாரும் முடியாச்சு. எல்லாரும் டேய் கண்ணை திறக்க கூடா. இல்ல எல்லாரும் கண் மூடிட்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. கண்ணை திறக்காங்களா? மிச்சமா வைக்கிறீங்களா? கூட்டிட்டு போல பரவாயில்ல. அப்ப இது விட கண்ணை மூட தேவையில்லை. நாங்க இதுக்கு காரை ஜேத்தல மூடணும். கண்ணை மூட தேவையில்லை இதுக்கு. என்ன கண்ண மூடி தானே அவன் ஒன்றும் செய்யல அவன் தான் இருக்கான். சாப்பிடுங்க பிரதர். பிரதர் நல்லா சாப்பிடுங்க பிரதர். உங்களை நம்பி தான் கூட்டின்னு வந்திருக்கேன் பிரதர். அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால்